ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்னையில இருந்து ஒரு வருஷம் கழிச்சு நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு நீ என்ன அக்செப்ட் பண்ண. இன்னையோட நமக்கு 9th லவ் ஆனிவர்சரி. இந்த நாளை நான் எப்படி மறக்க முடியும்? உன் படிப்பு, குடும்பம், வசதி இது எதுக்குமே நான் ஈடு இல்ல. அதனாலதான் உன் காதல் அக்செப்ட் பண்ண டைம் எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப சம்மதிச்சனோ அப்பையில இருந்து நீ மட்டும்தான் என் நினைப்புல இருக்க. இது நீ, இது நான். ஒன்பது வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்குள்ள இருக்க அன்பு மாறக்கூடாது. அதே வருஷா வருஷம் இப்படியே நம்ம லவ் டேட்டை செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பா நடக்கும். ஆனா இப்ப எதுக்கு தாலியை கிஃப்ட் பண்ணன்னு சொல்லவா? நீ வீட்ல சொல்ல போற அதானே? நீ நினைச்சாலே எனக்கு புரியும். ஆதி, ஒரு லவ்வருக்கு இதை விட பெரிய கிஃப்ட் என்னவா இருக்க முடியும்? உன் கையால ஊர் அறிய இந்த தாலி என் கழுத்துல சேரணும். இதுதான் என்னோட ஆசை. ஆதி, அது சரி, எவ்வளவு பெரிய லொகேஷன்ல கனவு கண்டாலும் ஃப்ரெண்டுனா அட்மாஸ்பியர்ல தான் நிக்கணும். திரும்புறேன், திரும்ப போறேன், திரும்பிட்டேன். 9 வருஷமா உங்க காதலுக்காக இப்படி ஒருத்தி முட்டு செவத்தையே பார்த்துட்டு இருக்காளே, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் கனவு காணுவீங்க? உங்க ட்ரீம் டேட்டா காலியா ஆகாதா? இன்னும் 100 வருஷத்துக்கு நான் எப்படியே முட்டை செவத்தையே பார்க்கணுமா? ஆல்ரெடி முட்டி மோதி மூட்டு வலியே வந்துருச்சுப்பா. ஹே பிங்க் ரிப்பன், முட்டுனா தலைவலி தானே வரணும், மூட்டு வலி எப்படி வந்துச்சு? ஆமா, நீ இன்னும் இங்கேயா இருக்க? போகலையா? நான் போயிடுவேன். ஆனா ஏய் மதி, போகாத இரு. இப்ப நான் போகட்டுமா டாக்டர் சார்? நான் இருக்கவே தான் மகிழ்னி உங்க கூடவே இருக்கா. இப்ப நான் இருக்கவா இல்ல போகவா? அது சரி. கல்யாணம் பண்ணா மச்சான கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மகிழினி என்ன கல்யாணம் பண்ணாலும் மதி இல்லாம மகிழினி வீட்டுக்கு வரமாட்டா போல இருக்கே. மகிழினிக்கு காதலா நட்பான்னு கேட்டா என்ன விட்டுட்டு உன்னதான் சூஸ் பண்ணுவா. அத நீங்க 2 பேரும் வேலையை விட்டு கிளம்புறேன்னு சொன்னப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க வேலைக்காக எங்களை விட்டு கொடுக்க மாட்டோம்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதானே அப்படி ஒரு சாய்ஸ் கொடுத்த. ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு முக்கியம். நீ என்ன லவ் பண்றதுக்கு முன்னவே நாம 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க 2 பேரும் நட்பை எப்பவும் பிரிக்க மாட்டேன். நம்ம நட்பு எதுக்காகவும் மாறாது. நிஜமாவே வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்ட நம்ம லவ் பத்தி பேசுறேன். அடுத்த நல்ல நாள்லயே அம்மா உன்னை மீட் பண்ணி பேசுவாங்க. என் அம்மா சம்மதத்தோட இந்த தாலிய ஊர் அறிய உன் கழுத்துல கட்ட போறேன். இனி ரொம்ப வெயிட் பண்ண வேணாம். நம்ம காதல் கல்யாணத்தால தான் முடிய போகுது மகிழினி. இல்ல இல்ல, முடிய போதுன்னு சொல்லாத, கல்யாணத்துல சேர போதுன்னு சொல்லு. பிரிவு, முடிவு இதெல்லாம் வார்த்தையில கூட நமக்குள்ள வேண்டாம். என்னால தாங்கிக்க முடியாது.